ஹாய் நண்பா, இன்னும் 3 நாட்கள் தான் டைம் இருக்கு. இப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 3 வருடங்கள் கழித்து தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இஸ்ரோல இருந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்ம தமிழகத்துல வேலை வாய்ப்பு இருக்கு. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்ற இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் வந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேவை பேஸ் பண்ணி டெக்ஸ்ட் புக்ல இருந்து இந்த ஒரு சேல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டெக்ஸ்ட் புக் அசாத் சப்னோ கா சேல் அப்படிங்கிற கேட்டகரியில ஜஸ்ட் 1 ஹவர் மட்டும்தான் இந்த சேல் லைவ்ல இருக்கும். ஸோ இந்த சேல்ல 1 இயர் டெக்ஸ்ட் புக் பாஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் பாஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் வெறும் 349 ரூபாய்க்கு. அதெல்லாம் ஓகே தான். டெக்ஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்காக சொல்றேன். டெக்ஸ்ட் புக்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் 1.5 லட்சம் பிளஸ் மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. 30,000 பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கு. ரேங்கர்ஸோட டெஸ்ட் சீரியஸ் இருக்கு. 10,000க்கும் அதிகமான ஸ்டடி நோட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ரியல் டைம் உங்களுக்கு டவுட் சப்போர்ட் செஷன் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டடா பிராக்டிஸ் கொஸ்டின்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜா கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜோட ரேட் வந்து 365 டேஸ்க்கு இயர்லி டெக்ஸ்ட் புக் பாஸ் அப்படிங்கிற ஒரே கேட்டகரியில 699 ரூபா போட்டிருக்கா. ஸோ இந்த பிளானை தான் நீங்க வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு நீங்க 1 இயர் பை பண்ற பட்சத்துல அடிஷ்னலா உங்களுக்கு 1 இயர் கிடைக்கும். ஆனா இது எல்லாமே சேர்த்து நீங்க 349 ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாங்க. நான் சொல்றேன்னு இல்ல, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேனா வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி 12 AM to 1 AM குள்ள இந்த பிளானை பை பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் புக். கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். ISRO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், தமிழ்ல இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடிய இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து பேன் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய சென்டர்ல வேலை வாய்ப்பு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஜோனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ISRO உடைய சென்டர் இருக்கு. அந்த ISRO சென்டர்ஸ்ல வேலை வாய்ப்பு நம்ம தமிழகத்துல போஸ்டிங் இருக்கு. போஸ்ட் நம்பர் 1 அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் ஜாபுங்க. இருக்கக்கூடிய காலி இடங்களை ஒரு வகுப்புகளுக்கு தகுந்த மாதிரி தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் லெவல் ஜாபுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத், பெங்களூர் இந்த மாதிரி நிறைய சென்டரில் வேலைகள் இருக்குது. நம்ம தமிழகத்தில் மகேந்திரகிரி, இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மகேந்திரகிரியில் ISRO ப்ரொபல்சன் யூனிட் இருக்குது. அங்கே வேலை வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக இந்த அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் கேட்டகரியில் 7 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய 7 காலி இடங்களில் அன்ரிசர்வ்டில் OBCயில் வேலை வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அன்ரிசர்வ்டில் வேலைகள் இருக்கிறதுனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி SC கேட்டகரிக்கு 2 வேலைகளை அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணுறதுக்கு வேலைகளை தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காலியிடங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் அப்ளை பண்ணுறதுக்கு 2 காலியிடங்கள் இருக்குது. மொத்தமாக இந்த அசிஸ்டன்ட் லெவல் ஜாபில் மகேந்திரகிரியில் மட்டும் 7 + 1 3 10 காலியிடங்கள் வந்திருக்கு. இரண்டாவது போஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட். இந்த ஜாபுமே உங்களுக்கு ஜூனியர் லெவலில் இளநிலை உதவியாளர் கேட்டகரி லெவலில் வரக்கூடிய ஜாபுங்க. இதுலேயுமே நிறைய சென்டர்ஸில் வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. இந்த 2 காலியிடங்களுமே அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். போஸ்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. இந்த அப்பர் டிவிஷன் கிளர்க்கு லெவல் ஜாப் வந்து பெங்களூரில் தான் இருக்குது. ISRO பெங்களூர் சென்டரில். ஸோ அதில் ஒரு 22 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நம்பர் 4 வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. இதுவும் பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டெனோகிராஃபரில் மொத்தமாக 10 காலியிடங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபில்லிங் அப் அட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் அகமதாபாத், ஸ்ரீஹரிகோட்டா, திருவனந்தபுரத்தில் வேலைகள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபில்லிங் அப் அட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் அகமதாபாத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தில் மகேந்திரகிரியில் உதவியாளர் கேட்டகரி வேலைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வேலைகள் இருக்குது. இந்த 2 ஜாபுக்குமே தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே 38 மாவட்ட மக்களும் எலிஜிபிள் தாங்க. கண்டிப்பாக எல்லாரும் எலிஜிபிளாக இருக்கிற எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெவல் ஜாபுக்கும் அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் வரக்கூடிய ஜாபுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்.
சிஜிபிஏ மெத்தட் அப்படின்னா குறைந்தது 6.32 இந்த சிஜிபிஏ நீங்கள் வாங்கியிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிகிரி வரைக்கும் படித்த நண்பர்கள் கம்ப்யூட்டர் நல்லாவே ஹேண்டில் பண்ண தெரியும். அதனால் எனி டிகிரி படித்த ஃப்ரெஷர் இந்த உதவியாளர் ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாப்ல நம்ம தமிழகத்தில் 2 காலி இடங்கள் இருக்குது. அது அன்ரிசர்வ்ல தான் இருக்குது, எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஜாபுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா சேம் எனி டிகிரி படித்த ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் நீங்கள் கமர்ஷியல் இல்லைனா செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபியில் 60 வேர்ட் பெர் மினிட்ஸ் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் வந்து ப்ரொஃபிஷியன்சியாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ குறிப்பாக அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் படித்தவங்க, ஸ்டெனோ படித்தவங்க இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. வெறும் டிகிரி மட்டும் படித்தவங்க அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஓபிசி கேண்டிடேட்னா 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டினா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இந்த ஜாபுக்கான அப்ளை லிங்க்கு அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். வர ஆகஸ்ட் 16ஆம் தேதி இன்னும் ஒரு 3 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. எப்போவுமே இந்த ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு ஜாப் வருதுன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க. இதில் நீங்கள் அசிஸ்டன்ட் லெவல் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் வரும். அட்டானமஸ் பாடிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 2 ஜாப் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம தமிழகத்திற்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதற்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ளிகேஷன் ஃபீஸில் ரீஃபண்ட் இருக்குது. அதாவது ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுற அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குல்ல, அது வந்து 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுங்கள். ஒரு சில ஜாபுக்கு 1000 ரூபாய். ஸோ அந்த 1000 ரூபாய் நமக்கு எலிஜிபிள் கிடையாது. 500 ரூபாய் அசிஸ்டன்ட் லெவல் ஜாபுக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கும் அப்ளை பண்ணுற பட்சத்தில் நீங்கள் 500 ரூபாயை 500 ரூபாய் பே பண்ணி தான் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அந்த சிபிடி ரிட்டன் டெஸ்ட்டை எழுதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண ஃபீஸில் 400 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் மட்டும்தான் கணக்கில் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 500 ரூபாய் போட்டிருக்காங்களே கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரீஃபண்ட் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட் தேவைப்படும். அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் தேவைப்படுது 50 to 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அண்டு இதை ஃபாலோ பண்ணி கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு பேசிக் பே 25,500 ரூபாய். இது மினிமமாக கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய மினிமம் பேசிக் பே. உங்களுக்கு அலவன்சஸ் ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. எக்கச்சக்கமான அலவன்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஃப்ரெஷருக்கு மாத தொடக்கத்தில் 40,000 to 45,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் சாலிடாக இருக்கும். ஸோ நம்ம தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால திருநெல்வேலியில் போய் தமிழகத்தில் இருக்கிற எல்லாரும் ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை பார்க்குறதுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொச்சம் இருந்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்போ ஆக்டிவில் இருக்குது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் திருச்சியில் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. நாகர்கோவில் திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்க திருவனந்தபுரத்தை எக்ஸாம் சென்டரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் போஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் லெவல் ஜாபுங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட்டில் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தானே, அதனால் காமன் பேப்பர் தான். சிங்கிள் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. 150 நிமிடங்கள் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் எந்த மாதிரி வைக்கிறாங்க, அதில் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் ஜஸ்ட்டு நீங்கள் குவாலிஃபைங் மார்க் வாங்கினாலே போதும். அதில் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இன்டர்வியூலாம் கிடையாதுங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபைனல் செலெக்ஷன். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் த ரிட்டன் டெஸ்ட் ஒன்லி. ஸோ நோ இன்டர்வியூ கேட்டகரியில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டெனோ டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அசிஸ்டன்ட் லெவல் ஜாபுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதுங்க. காமன் சிலபஸ் தான். சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்சோ இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்னெக்சர் 1 அப்படிங்கிற டாப்பிக்கில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளர்ராக இமேஜ் அப்லோட் பண்ணக்கூடாது, கேப் போட்டிருக்கக்கூடாது,
அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது, தலைகீழாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நாட் அக்செப்டட். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, காமன் சிலபஸ் தாங்க. ரொம்ப முக்கியமாக பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இந்த எக்ஸாமை தட்டி தூக்கிடலாம். ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே காமனாக ஒரு பேங்க் எக்ஸாம், ஒரு ரயில்வே எக்ஸாம், இல்லைனா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஜாப்பு தாங்க. மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே இந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. 150 நிமிடங்கள் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஆப்ஜெக்டிவ் டைப் தான், நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 கால்குலேஷன், அதாவது 0.25 மார்க் வந்து நெகட்டிவில் போகும். நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கில் மார்க் நெகட்டிவில் போகும். ஸோ சிலபஸ் வந்து தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 21 செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஜாப்புக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்திலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அசிஸ்டன்ட் லெவல் ஜாப் எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்ளை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.